அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய செயல்களில் எந்த அளவுக்கு தன்னுடைய நல்ல எண்ணத்தை ஈடுபடுத்துகிறாரோ அதற்கேற்றவாறு அவருக்கு நற்கூலியை இறைவன் வழங்குவான். இன்னமல் அமாலு பின் நிய்யாத், செயல்களுக்கு கூலி வழங்கப்படுவதெல்லாம் அதனுடைய நல்ல எண்ணங்களை பொறுத்துத்தான் என்று குறிப்பிட்டார்கள். வரலாற்றிலே ஹபீபின் அல்-லம்ரி என்கின்ற மக்காவிலே ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் வயது முதிர்ந்தவர். அவருக்கு ஆண் குழந்தைகள் ஏராளம் இருந்தனர். மக்காவிலே அவர் வாழ்ந்த காலகட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொது வாழ்வின் தொடக்க காலகட்டத்தில் பிரச்சாரத்தை அழுத்த திருத்தமாக முன்னெடுத்து கொண்டிருந்த வேளை. அப்போது மக்காவில் உள்ள குறைஷிகள் எல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய கொள்கையை பின்பற்றியவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள், அச்சுறுத்தி கொண்டிருந்தார்கள், மிரட்டி கொண்டிருந்தார்கள், கல்லாலும் சொல்லாலும் வதைத்தார்கள், ஊருக்கு வெளியிலே செல்லுங்கள் என்று விரட்டி பார்த்தார்கள், மிரட்டி பார்த்தார்கள். அப்போது எல்லாம் வல்ல இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், நீங்கள் எதற்காக மக்காவிலே இவ்வளவு அவஸ்தைகளையும் இவ்வளவு தொந்தரவுகளையும் தாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? பேசாமல் நீங்களும் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களை பின்பற்றக்கூடிய மக்களும் இங்கிருந்து சுமார் 450-500 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மதீனா என்கின்ற நகரத்துக்கு சென்று விடுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் அறிவித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு தான் செல்வதற்கு முன்னர் தன்னை பின்பற்றியவர்கள், ஏழைபாளைகள், பெண்கள், வாழ்க்கை போட்டியிலே பங்கேற்க இயலாதவர்கள், பெரிய மனிதர்கள், சிறப்பு வாய்ந்தவர்கள் அனைவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவிலே இருந்து எதிரிகளுக்கு தெரியாமல் நள்ளிரவு வேளையில் எதிரிகளுடைய பார்வையிலே பட்டுவிடாமல் மெதுவாக அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவிலே குடியமர்த்துகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தது. அப்போது தானும் சென்று விடலாம் என்று முடிவெடுத்தார்கள். தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு அவர்கள் மெல்ல புறப்பட்டு மதீனாவை வந்து அடைந்தார்கள். அப்படி அவர்கள் செய்யக்கூடிய இந்த தியாக பயணத்துக்கு பெயர் ஹிஜ்ரத் என்று பெயர். ஹிஜ்ரத் என்றால் தியாக பயணம். அது என்ன தியாக பயணம்? சொந்த நாட்டில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள் அனைத்தையும், அவர்கள் பாடுபட்டு ஈட்டிய செல்வங்கள் அனைத்தையும் அங்கேயே போட்டுவிட்டு, அங்கேயே விட்டுவிட்டு, கொண்ட கொள்கையை மாத்திரம் இதயத்திலே சுமந்து மதீனாவுக்கு வந்தார்கள் அல்லவா? அதற்கு பெயர் பயணம். அவர்கள் செய்தது தியாகம். கொள்கைக்காக அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். எனவே இது தியாக பயணம், கொள்கைக்கான பயணம், நாடு துரத்தல் என்றும் இதை சொல்வார்கள். அப்படி போகக்கூடிய காலகட்டங்களில் மக்காவிலே ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் ஹபீப் பின் பம்ரா அல்-லைசி என்பது. லைசி என்பது அவருடைய குடும்பம். ரொம்ப வயது முதிர்ந்தவர். அவருக்கு நிறைய ஆண் பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர் நினைத்த வேகத்தில் மதீனாவுக்கு தன்னந்தனியாக செல்ல இயலாத நிலை. சரி, உடம்பு சரியாகட்டும், நாம் போய்கொள்ளலாம். உடம்பு ரெடியாகி தயாராகி வரட்டும், நாம் போய்கொள்ளலாம். இந்த நோய் முற்றிலும் குணமாகட்டும், போய்கொள்ளலாம் என்று காத்திருந்தார். அவருக்கு நாளுக்கு நாள் பலவீனம் கூடிக்கொண்டே போனது. நோயின் அளவு அதிகரித்து கொண்டே போனது. நோயிலிருந்து அவர் மீள்வதாக அவருக்கே தெரியவில்லை. பார்த்தார், வேறு வழி இல்லை. தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அவர் கூப்பிட்டார். பிள்ளைகளே, இங்கே வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்வேன், கேட்பீர்களா என்றார். சொல்லுங்கள் எங்கள் அருமை தந்தையே, நாங்கள் கேட்போம் என்றனர். தந்தை ஹபீப் பின் பம்ரா உடனே சொல்கிறார், இதோ நான் படுத்திருக்கின்றேன் அல்லவா இந்த கட்டிலே இருந்து என்னை நீங்கள் கீழே இறக்கக்கூடாது. இந்த கட்டிலை அப்படியே தூக்குங்கள். இந்த கட்டிலோடு என்னை இங்கிருந்து மதீனாவுக்கு கொண்டு செல்லுங்கள். 450 கிலோமீட்டர் அல்லது 450-500 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய
மதீனாவுக்கு இங்கிருந்து என்னை இப்படியே நீங்கள் சுமந்து செல்லுங்கள். ஊருக்கு வெளியில் போனதுக்கு அப்புறமாக ஏதாவது ஒட்டகங்களிலே அந்த கட்டிலை வைத்து ஏதாவது ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து அதை பயணமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஹபீப் பின் தம்ரா தன்னுடைய அறிவுரையை சொல்கின்றார். உடனே அவருடைய பிள்ளைகள் எல்லாம், எங்கள் அருமை தந்தையே, நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த கட்டிலை அப்படியே தங்களுடைய தோள்களிலே தூக்க ஆரம்பித்தார்கள். தூக்கி கொண்டு ஊரை கடந்து ஊருக்கு வெளியிலே வந்து சேர்ந்து விட்டார்கள். மக்காவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், மக்காவின் எல்லையிலே தனீம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த தனீம் என்ற இடம் மலைப்பாங்கான இடம். அங்கேதான் அன்னை ஆயிஷா அவர்களின் பெயரால் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, மஸ்ஜித் ஆயிஷா என்று. அந்த பகுதியை அவர் வந்தடைகின்றார்கள். மக்காவினுடைய மேட்டு பகுதி அது. அங்கே வந்தவுடன் அவருக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறது. உயிர் பிரிந்து விடுமோ என்கிற நிலைக்கு அவர் வந்துவிட்டார். மரணத்தினுடைய விளிம்பு வரைக்கும் வந்துவிட்டார். உடனே அவர் தன்னுடைய வலக்கையை நீட்டுகின்றார். தன்னுடைய இடக்கையின் மேல் இப்படி வைத்து ஒரு அடி அடித்தார். அடித்து சொன்னார், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கை, இது என்னுடைய கை. நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவை வந்தடைந்து விட்ட தோழர்களிடம் எதையெல்லாம் சொல்லி நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு கட்டுப்பட வேண்டும், நான் உயிரை கேட்டால் கூட எனக்கு நீங்கள் தர வேண்டும், இந்த கொள்கையிலிருந்து ஒரு காலமும் நீங்கள் பின்வாங்கக்கூடாது, நான் அரசை அமைக்கின்ற போது அந்த அரசுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றெல்லாம் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி சத்திய பிரமாணம் செய்தார்களோ அதே வார்த்தைகளை நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரமாக இதை கருதி, என் கரமாக இதை அதன் மேல் வைத்து நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய பிரமாணம் செய்து கொடுக்கின்றேன் என்று சொன்னார். இப்படி அவர் சொல்லி முடித்த மறுகணமே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. நாம் எல்லோரும் இறைவனிடமே இருந்தே வந்தோம், அவனிடமே நாம் திரும்பி செல்வோம். அப்படி உயிர் பிரிந்து விட்டது. உயிர் பிரிந்த பிறகு இவர் இப்படி வழியில் முழுமையாக மதீனாவை வந்தடைவதற்கு முன்னரே மக்காவின் எல்லையை கடந்த அந்த நிலையிலேயே மரணமடைந்து விட்டார் என்கிற தகவல் மதீனாவில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு கிடைக்கிறது. உடனே தோழர்கள் எல்லாம் பேசி கொண்டார்களாம், அவர் மாத்திரம் லவ் வஸல இலல் மதீனத்தி லகான அவுஃபா அஜ்ரன், அவர் மாத்திரம் முழுமையாக மதீனாவுக்குள் வந்து சேர்ந்ததற்கு பிறகு மரணமடைந்திருந்தால், மதீனாவை முழுமையாக வந்து சேர்ந்திருந்தார் என்றால் அவருக்கு நிறைவான நற்கூலி கிடைத்திருக்கும். ஆனால் பாருங்கள், வழியிலேயே அவர் மரணத்தை தழுவிவிட்டார். மிக பெரும் இழப்பு, மிக பெரும் கைசேதம், மிக பெரும் தோல்வி. முழுமையாக அந்த பயணத்தை அவர் நிறைவு செய்திருக்கலாம். முற்கூட்டியே கிளம்பி வந்திருந்தால் மரணத்துக்கு முன்னரே அவர் மதீனாவுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். அல்லது நோயின் தொடக்க கட்டத்திலேயே அவர் புறப்பட்டிருந்தால் அவர் நோய் முற்றக்கூடிய நேரத்தில் மதீனாவை வந்து சேர்ந்திருக்கலாம். இப்படி செய்து விட்டாரே என்று பேசிக்கொண்டார்கள். அப்போதுதான் எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தை இறக்கி அருளினான். ஒமை யுஹாஜிர் ஃபி சபீலில்லாஹ் யஜிது ஃபில் அர்தி முராகமன் கதீரம் வஸஅ, யார் இறைவனுடைய பாதையிலே தியாக பயணம் மேற்கொள்ளுகிறாரோ அவர் ஏராளமான வாய்ப்புகளையும் தாராளமான செல்வங்களையும் பெற்றுக்கொள்வார். ஒமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி தும்ம யுத்ரிகுஹுல் மௌத்து ஃபகது வகா அஜ்ருஹு அலல்லாஹ், யார் தன் இல்லத்திலே இருந்து வெளியேறி விட்டாரோ பிறகு அவர் தன்னுடைய இறுதி இலக்கை வந்து அடைவதற்கு முன்னரே மரணம் அவருக்கு சம்பவித்து விட்டால் அவருடைய கூலியை இறைவன் அவருக்கு வழங்கி விடுவான், ஒரு காலமும் அவருடைய கூலி குறையப் போவதில்லை என்கின்ற வசனத்தை எல்லாம் வல்ல இறைவன் இறக்கி அருளினான். இது ஹபீப் பின் தம்ராவை குறித்து இறக்கப்பட்ட வசனம். அதாவது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறி விட்டீர்கள், எப்போது மதீனாவை வந்து அடைய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்ததோ அந்த எண்ணத்தை பொறுத்து உங்களுக்கு கூலி வழங்கப்பட்டு விட்டது. அந்த மனிதர் வந்து சேர்ந்தவராகவே இறைவனிடத்திலே கணக்கு வைக்கப்பட்டு விட்டார் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே எண்ணங்கள் செயல்களை விட மேலானவை, எண்ணங்கள் செயல்களை விட முதன்மையானவை, செயல்களை விட எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கிறது, செயல்களில் ஏதேனும் குற்றங்குறைகள் இருந்தால் பேரன்பாளன் அல்லாஹ் அதை மன்னிப்போனாக இருக்கின்றான். எனவே நம்முடைய எண்ணங்களை எப்போதும் தூய்மையாகவே வைத்திருப்போம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.